ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம இப்பொழுதாக இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருகிறவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருந்து இந்த வேத வாசிப்பை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும் தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீ தந்ததுக்காக சோதரி எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற இன்பத்தை ருசிக்க கொடுத்த பாக்கியம் நன்றி. அனைவரே இந்த பாதத்துக்குள்ளாக நீ நடந்த கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறேன். உமக்கு மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய விதி 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஆண்டவர் அதோடு பேசுவார். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேல் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய ஸ்ரீபுத்திரருள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேம் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான். இஸ்ரவேல் மனுஷரெல்லாம் 7ஆம் மாதமாகிய தானிய மாதத்திற்கு பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரிகள் அவருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்துக்கு பரிசுத்த பணிமுட்டுகளை அனைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோன் அவனுடைய கூட இஸ்ரவேல் சபையும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் அல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரிகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த கேருபீன்களுடைய சட்டைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தானத்தில் தங்கள் 2 சட்டைகளை விரித்து உயர இருந்த பெட்டி அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் மனைகள் சந்ததி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படத்தக்கதாக அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியாய்கள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறது. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது மோசே ஓரேபில் அந்த பெட்டியை வைத்த 2 கற்பனைகள் இல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்து நிமித்தம் ஆசாரிகள் ஊழியத்திற்கும் நிற்கக்கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு அப்பொழுது சாலமோன் காரில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் என்றிருக்கத்தக்க நிலையான ஸ்தானமாகி ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜமுகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபை எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்குனாலே சொன்னது தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாக இருக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீது நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது. நல்ல காரியம்தான். ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்பப்பிராக உன் குமாரனை நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றான். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடி தான் தேவனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் தம்முடைய பிதாக்களை புறப்பட பண்ணிருப்பது அவருடைய பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதில் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே சபை எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கு முக்கான தேவன் இல்லை. நாங்கள் முழு இதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கும் கிருபையும் காத்து வருகிறேன். தேவரே, என் தகப்பனாகிய தாவீது உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்குனாலே சொன்னீர். நாளில் இருக்கிறபடி உம்முடைய கருத்தினால் அதை நிறைவேற்றினேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை அனுப்பி நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரனுக்கு எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் வீட்டிற்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தையுமே என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரமே என் தேவனாகிய கர்த்தர் உமது அடியேன் என்று உமது தேவன் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியானுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலின் திருவிழத்திலே கொண்டருளும்.
மது அடியான விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாகும். மதடியானம் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற மதடியானமாகிய சிறுவேலும் பண்ணி ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசலத்தில் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட்டு சொல்லும் பொழுது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்குடைய நடக்க அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானுக்கு அவன் தக்கதாக அடியாரை நியாயத்தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்தை அவர்களை திரும்பி பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீருக்கு லேசப்படுத்தி தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியார் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தினை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்து உமது தேசத்தின்படி மழையை பெய்ய கட்டளையிடுவராக. தேசத்திலே பஞ்சம் உண்டான போது, கொள்ளை உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற பொழுதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் பட்டணங்களை முற்றுகைப்படுகிற போதும், யாதொரு வார்த்தையிலும் யாதொரு வியாதியிலும் வருகிற போதும், வியாதியாகலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய சிறுவனைவரையும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் பாதையை உணர்ந்து எந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விருத்தி செய்யும் சகல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லாம் அனுபவத்தின் இருதயத்தை மருந்து ஆனதால் நேர் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறீர். உமது அறிந்திருக்கிறபடி அளவு அறிந்திருக்கிறாதவரால் நீர் அவனுடைய இருதயத்துக்கு அறிந்திருக்கபடி அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலனளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமக்கு மகத்துவமான நாமத்தையும் மது பலத்த கரத்தையும் மது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொடுத்த அந்நிய ஜாதிகளாலும் மது நாமத்தின் ஒரு தேசத்திலிருந்து வந்த இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினாலும் மது வாசலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் உமக்கு பயப்படும்படி நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தெரிவிக்கப்படும் அறியும்படி உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதான அந்த அந்நிய ஜாதியான உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படி எல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அது அவர்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு தலையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அந்த சத்துருக்களை அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போகிற தேசத்தில் தங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி தாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் துன்மார்க்கம் நடந்து என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்துக்கு தங்கள் முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்து தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் கொடுத்து கொண்டு வந்த இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்தின் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது உமது வாசலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறி அவர்கள் துரோகங்களை மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறக்கத்தக்கதாக இறக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்து என்கிற இருப்பு களவாயின நடுவில் தேவரீர் உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாகி இருக்கிறவர்களே அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதன்படியே தேவரீர் அவர்களுக்கு செய்யும். உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய சிறுவேலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களில் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிருப்பது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்கள் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீர் என்று விண்ணப்பம் பண்ணினார்.
சாலமன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் கேட்டு இது முடிந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக பிரித்து முழங்கார் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து வரத்து சத்தத்தோடு சொன்னது. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேல்களை பாடல்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாய் மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையாகலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை நெகிழ விடாமல் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்தது. நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கு அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கு நம்முடைய இருதயத்தை நம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியில் ஜனங்கள் எல்லாம் அறியும்படிக்கு அவர்கள் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாக விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலன் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. அதனால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்த அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உத்தமமாக இருக்க கடவுது என்றார். பின்பு ராஜா வந்து அவனுடைய இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதி பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 27,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாக ராஜா இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்தியில் இருந்த வெண்கல பலிபீடம் தருவாங்க தகன பலியுடையும் போஜனைகளையும் சமாதான பலிகளையும் நினைத்தையும் கொள்ள மாட்டாமல் இருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலியும் நினைத்தையும் செலுத்தினான். காலத்திலே தானே சாலமோன் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்து நதி மட்டும் இருந்து பல அவனோடு வந்த பெரிய கூட்டமாக இஸ்ரவேல் நினைத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் கர்த்தருடைய சந்நிதி 7 நாளும் அதற்கு பின்பு 7 நாளும் ஆக 14 நாள் வரையிலும் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அதிகாரம் 9. சாலமன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று பெருமனை எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமனுக்கு தரிசனமானது 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்க அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என்னுடன் கட்டளைகளையும் நியாயங்களை கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உண்மையாய் சுமையுமாய் தாவீது நடந்து போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனம் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தாவீதுடைய சொன்ன வார்த்தை இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்ய பார்த்து சிங்காசனத்தை என்றென்னைக்கு நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளையும் கை கொள்ளாமற் போய் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களும் உள்ளும் பழமொழியாகவும் வரைச்சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிற எவனும் பிரமித்து பகுடியாக சொல்லிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கு இந்த ஆலயத்துக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எவ்வித தேசம் புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கு எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜா அரண்மனையாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவில் தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கெதிர் மரங்களையும் தேவதாரிய விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீர்வன் ராஜாவாகிய ராஜாவாகிய சாலமன் கல்யாண நாட்டில் 20 பட்டணங்களையும் கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீர்விலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனால் அவன் சகோதரன், நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்குகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டார். ஈரான் ராஜாவுக்கு 120 அளந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த அமைஞ்ச ஆட்களை கொண்டு சாலமன் ராஜா தன் கர்த்தருடைய ஆலயத்தின் தன் அரண்மனையும் எருசலேம் அதிலையும் ஆச்சரியம் கேசரியும் கட்டினான். கேசரி ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்த அந்த
கேசர் பட்டணத்தை பிடித்து அதை அக்னியால் சுட்டெடுத்து அதில் குடியிருந்த கானானியரை கொண்டு போட்டு அதில் சாலமோனின் மனைவியாக தன் குமார்த்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். சாலமன் அந்த கேசர் பட்டணத்தையும் கீழ்பத்தோருவனையும் பாலாத்தையும் வனாந்தர வெளியில் உள்ள தாமத்தையும் தனக்கு இருக்கிற ரசுகளை வைக்கப்பட்ட சகல ஜனங்களையும் ரதங்களில் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமில் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமங்கம் தனக்கு இடமான எல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணி கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரன் அது அல்லாது எம்மோரியர் ஏத்தியர் வேறு எபுசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த ஜனுடைய பிள்ளைகளையும் சாலம் நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சியாக செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரையும் சாலமன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் இருந்தார்கள். 550 பேர் சாலமோன் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதுக்கு தலைமையான விசாரிப்புக்காரராக இருந்தார்கள். பார்வோன் குமார்த்தி தாவீது நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையில் குடி வந்தால் அவளுக்கு மில்லோவை கட்டினான். சாலமன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் வருஷங்கள் 3 முறை சர்வாங்க தகவலையும் சவான பலிகளையும் விட்டு கர்த்தன் சந்தி இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். கர்த்தராகிய சாலமன் ஏதோ சிவந்த சமுத்திரத்து சமீபத்துள்ள ஏசியன் பேரில் கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்கள் ஏறாம் சமுத்திரையிலிருந்து பழகின கப்பல்கள் தான் வேலைக்காரரை சாலமனுடைய வேலைக்காரருடைய அனுப்பினான். அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னி ராஜாவாகிய சாலமனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதிகாரம் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமனுக்கு உண்டானது கீர்த்தி சேவாவின் ராஜஸ்திரி கேள்வியான பொழுது அவர் விடுகதைகளை கழுகினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களை மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களை சுமந்து வட்டங்களோடு எருசலேமுக்கு வந்தால் அவள் சாலமனிடத்தில் வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமன் அவன் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவைகளுக்கு விடுவிக்கக்கூடாது இப்படி ஒன்றாக ராஜாவுக்கு மறைவாக இருக்கவில்லை. சேவாவின் ராஜஸ்ரீ சாலமனுடைய சகல ஞானத்தை அவர் கட்டின அரண்மனையை அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களை அவன் ஊழியக்காரனுடைய வீடுகளையும் அவன் உத்தியோகத்தின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரனுடைய அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க நடவண்டத்தையும் கண்டபொழுது அவன் ஆச்சரியத்தில் பிரமை கொண்டு ராஜா எனக்கு உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திற்கு கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வம் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரனும் பாக்கியவான்கள். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உண்மையில் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாக கர்த்தர் சோதரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கு சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு உண்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றான். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தங்களையும் கொடுத்தார். சேவான் ராஜாவாகிய சாலமனுக்கு கொடுத்து அவ்வளவு கந்த வர்க்கங்களை பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமன் கப்பல்களும் ஒப்பிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்கள் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு ராஜா அரண்மனைக்கு 1 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமங்களையும் என்ற முறைகளையும் உண்டாக்கின. அப்படியே அரண்மனை காண பிற்பாடு வந்தது இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமன் தானே சந்தோஷமாக சேவாவும் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்தை திரும்பி போனாள். சாலமனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தங்களால் அரபு தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளால் வந்த பொண்ணே அல்ல. ஒரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறைய இருந்தது. சாலமன் ராஜா அடித்து கொண்டகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றதை இந்த அடித்த பொன் தகட்டால் 300 கேடங்களை செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தில் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோனின் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் செய்த ஒரு சிலை செய்வித்து அதை பசுமட்டகட்டால் மூடினார். அந்த சிங்காசனம் 6 படிகள் இருந்தது. சிங்காசனம் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது.
உட்காரும் இடத்துக்கு இருபுறம் கை சாமான்கள் இருந்தது. 2 சிங்கங்களின் கை சாமான்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த சமயத்திலும் இப்படி விண்ணப்பம் படவிடவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் மனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னாக இருந்தது. ஒன்றும் வெள்ளியினாலும் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஸின் கப்பலும் இருந்தது. தர்ஷீஸ் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னியும் வெள்ளியும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கல் ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமன் இருதயத்தில் தேவனருடைய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தார் அவன் முக்கிய தரிசனத்தை தேடினார், முக தரிசனத்தை தேடினார். வருஷம் அவர்கள் தங்கள் காணிக்கையை வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் மேல் கோவேறு கழுதையின் மேல் கொண்டு வருவார்கள். சாலமன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரர் இருந்தார்கள். அவைகள் ரதங்கள் பட்டணங்களை அவர்கள் எருசலேம் தன்னிடத்தில் வைத்திருந்தான். எருசலேம் ராஜா வெள்ளி கற்கள் போலவும் கெதிர் மரங்களை பள்ளத்தாக்கள் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்த புடவைகள் ஒப்பற்ற விலை கிரயத்துக்கு வாங்கினார்கள். ஒப்பாண்ட எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசாம். ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாக இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியன் ராஜாக்கள் எல்லாம் சீரியாவின் ராஜாக்களும் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ராஜாவாகிய சாலமன் பார்வன் குமார்த்தியை நேசித்தமல்லாமல் மோவாபியா, அம்மோனிய, ஏதோமியரும் சீதோனியர் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஸ்திரீயான 50 ஸ்திரீகளை ஆசை வைத்தான். கர்த்தரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமன் அவர்களை ஆசை வைத்து அவர்களுடைய ஐக்கியமாக இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிபோக பண்ணால். சாலமன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவள் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனாலும் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதோடைய கர்த்தருடைய இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. சாலமன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்லோவையும் பின்பற்றினான். சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். அப்பொழுது சாலமன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபிய அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரருக்கு அருவருப்பாகிய மோளவுக்கும் இடையே கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு துவம் காட்டி வருகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சாலமனுக்கு 2 விஷய தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கற்பித்ததை அவன் கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டபடி என் உடன்படிக்கை என் கட்டளை நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடி என் ராஜ்யை பார்த்து உன்னிடத்திலிருந்து பிடிங்க அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். ஆனால் ராஜ்யம் முழுவதே நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் தெரிந்து கொண்டு எருசலேம் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் அவனுக்கு குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் ஏதோமே ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமே இருந்தது. ராஜகுமாரன் தாவீது ஏதோமில் இருக்கும் பொழுது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து பெற்றுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்கள் எல்லாரும் சங்கரிக்கும் அளவு தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும் பொழுது ஆதாதும் அவனுடைய கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி எகிப்திற்கு ஓடிப்போனார்கள். ஆதாது அப்பொழுது இஸ்ரவேலியாக இருந்தான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பார்னாலில் சில மனுஷனை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வன் எகிப்தின் ராஜாவிடத்துக்கு போனார்கள். அவன் இவனுக்கு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகார திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். அதுக்கு பார்வன் கண்களை மிகுந்த தை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்ரீயாக தப்பான என்னும் தன் மனைவியின் சகோதரி அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தப்பானேசன் சகோதரியாக அவள் இவனுக்கு வேணுவாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றால். அவனை தப்பான பார்வனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கேணுவாத் பார்வனின் வீட்டில் இருந்து அவனுடைய குமாருடன் இருந்த தாவீது தன் பிதாக்களுடைய நித்திரணித்த வென்று படைத்தலைவன் யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட பொழுது ஆதாத் பார்வனை நோக்கி நான் தேசத்து போய் என்னை அனுப்ப வேண்டும் என்றான்.
அதற்கு பார்வோன், இதோ நீ என் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறை இருக்குது என்றான். அதற்கு அவன், ஒரு குறையும் இல்லை, ஆகலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். இல்லையா, அவன் குமாரன் ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். அவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சேபாவில் உள்ளவர்களை கொண்டு போடுகையில் அவன் தன்னுடைய சில மனுஷரை சேர்த்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவை இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதா ஒரு அல்ல எப்ராஹிம் நேபாத்தின் குமாரன் எராபாயம் என்ற சாலமனுடைய காரணம் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்ன பேருள்ள ஒரு விதவை. அவள் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்து முகாந்திரம் என்னவென்றால் சாலமன் மெல்லோவை கட்டி தண்டாபனாய் அவருடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த பொழுது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலி என்ற அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமன் கண்டு யோசேப்பை வம்சதாரன் காரியத்தைப்படியெல்லாம் விசாரிப்பு ஒப்புவித்தான். காலத்தில் யெரொபெயாம் எருசலேம் என்று வெளியே போகிற பொழுது சீலோனியன் ஆகிய என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் ஆகிய தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயா தன் பக்கத்து 10 கட்டில துண்டுகளை எடுத்துக்கொள்ளி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு முன்பாக உங்களை கொடுப்பேன். ஆனால் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் என் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு எருசலேம் நகரத்துக்காக ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கான். அவர்கள் என்னை விட்டு தேவியராகிய அஸ்தரோத்தையும் மோபியரையும் தேவனாகிய காமசியாமன் புத்திற்கு தேவனாகிய மில்கோவையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறதை செய்வன். தன் கட்டளையும் தன் நியாயங்களை கைக்கொள்ளும் அவன்படி வழிகள் நடக்காமல் போனால் அப்படி செய்வேன். ஆனால் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. தான் தெரிந்து கொண்ட இவனும் என் கற்பனைகளின்படி கட்டளைகளையும் கை கொண்டதுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேமிலே என் சமூகத்தில் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் விளக்கு இருந்திருப்பதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தினுடைய ஆண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழியிலே நடந்து என் தாசனாகிய தாவீது செய்து போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி உன் பார்வை என் பார்வைக்கு சேமையானது செய்து கொண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகலை எந்த நாளும் அப்படி ஆயிராது என்று சொன்னான். அது நிமித்தம் சாலமன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்த எகிப்துக்கு சீசாக எகிப்தின் ராஜாவிடத்தில் ஓடிப்போய் சாலமன் மரணமடைய எகிப்தில் இருந்தான். சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோனை எருசலேம் இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். சாலமோன் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் ஸ்தானத்திலே ராஜாவானான். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தவன் ஜெபின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வேதபதி வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நடந்து தொடர்ந்து கிரியை செய்யும். உடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.